So, as I told you, I want to speak about the Holy Spirit for a few weeks, maybe 2 weeks or 3 weeks. I do not know. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல வருகிற ஒரு 2-3 வாரங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பற்றி உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். But actually, when you speak about the Holy Spirit, you automatically speak about the bride of Christ, the church. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்பொழுது எப்பொழுதுமே தானாக இயேசுவின் மணவாட்டியாகிய சபையை பற்றி பேச வேண்டும். I think the birth of the church is a very interesting story from the New Testament. இயேசு கிறிஸ்துவின் சபையின் பிறப்பானது புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கிறது. All the prophets and the books of the Old Testament, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான எல்லா தீர்க்கதரிசிகளும் they were looking forward towards the birth of the Lord Jesus and also the church of Jesus. எல்லா தீர்க்கதரிசிகளுமே புதிய ஏற்பாட்டில் வரப்போகிறதான இயேசுவின் சபையை பற்றியும் இயேசுவின் பிறப்பை பற்றியும் எல்லாமே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இதை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். If you want to see church live, that is actually Acts of the Apostles. நீங்க இயேசுவின் சபையை ஜீவனுள்ளதாக காண விரும்பினால் அல்லது அதனுடைய தொடர்ந்த ஒரு ஓட்டத்தை காண விரும்பினால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு தான் நீங்கள் திரும்பி வர வேண்டும். That is the time the church really took place in the book of Acts. அங்கேதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சபையினுடைய பிறப்பு பற்றி நாம் பார்க்க முடியும். But when you go to the letters of the New Testament, அதே போல புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களுக்கு நீங்க போகும்போது they were looking back to the problems and the changes and everything that was happening inside the churches. அவைகளெல்லாம் சபைகளுக்குள்ள நடக்கிறதான பிரச்சனைகளை குறித்து அல்லது பலவிதமான கேள்விகளை குறித்து அவைகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. And finally the book about the coming of the Lord Jesus. கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி பேசுகிறதான புத்தகம். Now, I personally believe the birth of the church is a wonderful study. இயேசு கிறிஸ்துவின் சபையின் பிறப்பை பற்றி படிப்பது மிகவும் அற்புதமான ஒரு பாடம் என்று நான் நினைக்கிறேன். The entire story of the Bible is this. இந்த முழு வேதாகமத்தினுடைய கதை என்று சொல்லும்போது The Father God looking for a bride for his only son. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்காக ஒரு மணவாட்டியை தேடிக் கொண்டிருக்கிறார். That is actually the story of the entire Bible. இதுதான் முழு வேதாகமத்தினுடைய கதை என்று நாம் சொல்ல முடியும். When you go from the book of Genesis to the book of Revelation, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் போகும்போது until we come to the apex of summit of this story, of the final of this story, அதனுடைய முடிவு கதை வரைக்கும் நீங்கள் வரும்போது it ends in the marriage feast of the lamb at the last end. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிறதை நாம் பார்க்க முடியும். Actually the Bible is a love story, I tell you. உண்மையாக வேதாகம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அன்பின் கதையாய் இருக்கிறது. The father looking for a bride for his only son, only begotten son. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்காக ஒரு மணவாட்டியை தேடிக் கொண்டிருக்கிறார். The book of Hebrews says very clearly in chapter 1, for example. எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக நம்மால் வாசிக்க முடியும். In many and various ways God spoke of old to our fathers by the prophets. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். Everything was being prophesied in the Old Testament about the coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக அநேக தீர்க்கதரிசிகள் பேசி இருக்கிறார்கள். And sometimes you are so excited and really you cannot understand the exactness of the prophecies. சில நேரங்களிலே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசிகளுடைய அந்த சிறப்பு தன்மையை அல்லது மிக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த துல்லியமான காரியங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட முடியும். You know, sometimes they had no idea of what they are writing about. சில நேரங்களிலே தாங்கள் என்ன எழுதுகிறோம் என்று அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல் இருந்தது. But they were so precise when they made these prophetic letters or prophetic subjects. இருந்தாலும் கூட அந்த தீர்க்கதரிசன காரியங்களை பற்றி பேசும்போது அவளை பற்றி எழுதும் பொழுது அவர்கள் மிக துல்லியமாக அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். King David had no idea of crucifixion. தாவீது ராஜா இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையின் அறையப்படுதலை குறித்து அவருக்கு எந்த அறிவும் இருக்கவில்லை. Actually crucifixion was invented by the Persians. உண்மையை சொல்லப்போனால் பெர்ஷியர்கள் தான் இந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியத்தை கண்டுபிடித்தவர்கள். And of course Romans took over and they began to sophisticate the entire prophecy. நிச்சயமாகவே இப்படி இந்த காரியங்களை ரோமர்கள் பிற்பாடு எடுத்து அதை இன்னும் சிறப்பாக அதை செய்தார்கள். And but David had no idea about crucifixion.
ஆனால் தாவீதுக்கு சிலுவையில் அறையப்படுகிற காரியம் என்று ஒன்று தெரியாது. But when the Holy Spirit was inspiring this man of God, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து தாவீதை ஆட்கொண்ட போது he began to write about the crucifixion in Psalm 22. இந்த மனுஷன் சங்கீதம் 22 சிலுவையில் அறையப்படுகிற அந்த சம்பவத்தை குறித்து விளக்குவதை நாம் படிக்க He முடியும். had never seen a crucifixion. இந்த மனுஷன் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தை பார்த்தது கிடையாது. He could not write anything about what he knew already. அதே போல அந்த மனுஷனுக்கு தெரிந்த ஒன்றை பற்றியும் அவரால் அந்த இடத்தில் எழுத முடியவில்லை. But still, when you read Psalm 22, you are totally excited. இருந்தாலும் கூட சங்கீதம் 22 அவரால் எழுத முடிந்ததை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் பரவசமாய் இருக்கிறது. The word which Isaiah, son of Amos, for example, Isaiah chapter 2, for example, ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறதான வசனங்களிலே it shall come to pass in latter days that the mountain of the house of the Lord shall be established as the highest of the mountains. கடைசி நாட்களிலே பர்வதங்களுடைய கொடுமுடியிலே அங்கே தேவனுடைய அந்த பர்வதம் ஸ்தாபிக்கப்படும் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. shall be raised above the hills, and all the nations shall flow to it, and many people shall come and say, come us, let us go up to the mountain of the Lord. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். One day this is surely going to happen. ஒரு நாள் நிச்சயமாகவே இது நடக்க போகிறது. Nation and languages will stream up to the mountain of the Lord. நிச்சயமாகவே அநேக பாஷைக்காரர்களும் அநேக தேசத்து ஜனங்களும் தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக ஓடி வருவார்கள். This flowing is not going to happen so easily. இவ்வாறாக நடக்கிறதான அந்த மேலே ஏறுகிற காரியம் மிக எளிதான ஒன்றல்ல. Flowing normally happens with fluids, for example. சாதாரணமாக திரவங்கள் தான் மலையிலிருந்து கீழே ஓடி வரும். But when you say that people are going to flow up to the mountain of the Lord, ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களிலே எல்லா ஜாதிகளும் அதற்கு மேலாய் ஓடி வருவார்கள் என்று this சொல்லும்போது is surely going to be a supernatural happening that mankind is going to witness at the last end. உண்மையாகவே கடைசி நாட்களிலே மனிதகுலம் பார்க்க போகிறதான மிக அதிசயமான ஒரு காரியம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Come, let us go up to the mountain of the Lord, to the house of the God of Jacob. வாருங்கள் நம்ம எல்லாரும் யாக்கோபனுடைய தேவனுடைய பர்வதத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். That he may teach us his ways and that we may walk in his paths. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். For out of Zion shall go forth the law and the word of the Lord from Jerusalem. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். Dear brothers and sisters, this is not going to happen so easily. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஒன்றும் அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. But through the power of the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, through the power of God, this is surely going to happen one day. தேவனுடைய வல்லமையினாலே நிச்சயமாகவே ஒரு நாள் இது நடக்கும். There comes a day when the mountain of the Lord will be lifted up above all the mountains of this world. ஒரு நாள் கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த பர்வதத்தின் கொடுமுடியிலே தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும். When you go to the entire New Old Testament, for example, உதாரணமாக பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க வாசித்து it பார்க்கும்போது speaks about the prophetic word about the coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி அது தீர்க்கதரிசனமாக It சொல்லுகிறது. speaks about his death on the cross of Calvary. அதே போல கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தை பற்றி பேசுகிறது. It speaks about is coming out of the grave, that he arises from the grave. அதே போல அவர் கல்லறையிலிருந்து அவர் எழும்புவார் என்றும் It சொல்லப்பட்டிருக்கிறது. speaks about the outpouring of the Holy Spirit. அதே போல பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றப்படுதலை பற்றி And சொல்லப்பட்டிருக்கிறது. also a very important happening is the beginning of the bride of Jesus. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மணவாட்டியின் துவக்கத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15 chapter 20 says like this. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் Christ வசனத்திலே has been raised from the dead, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து மரித்தோரிடமிருந்து the எழுந்தார். first fruits of those who have fallen asleep. அவர் மரித்தோரிடமிருந்து அவர் முதற்பலனானார் என்று Dear சொல்லப்பட்டிருக்கிறது. brothers and sisters, we are looking forward to exciting days with the Lord Jesus Christ, I tell you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மிகவும் பரவசமான நாட்களுக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. Then came the ascension of the Lord Jesus back to his Father. அதற்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவோடு கூட அவர் எழும்பிச் செல்கிறார். And then we come to the first chapter of the book of Acts. அதற்கு பிற்புதான் அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். Everything is happening now, the equipping for the coming of the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பொழிந்தருளப்படுதலுக்காக எல்லாமே அங்கே செயல்படுத்தப்படுகிறது. Now the disciples are waiting for the coming of the Holy Spirit. இப்பொழுது சீடர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய பொழிந்தருளப்படுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are waiting to be equipped by the power of God before they get loose
loose into this world to preach the gospel. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவர்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய வல்லமைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். Until you are prepared, please stay back in Jerusalem. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுவிசேஷம் செல்வதற்கு முன்பதாக முதலாவது ஆவியானவருடைய வல்லமைக்காக காத்திருங்கள். But when you come to the second chapter, ஆனால் இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வரும்போது we slowly come to the beginning of the church of Jesus. அங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சபை தோங்குகிறதான காரியத்தை The பார்க்க முடியும். outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் பொழிந்தருளப்படுதல். They are all built together to the power of the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வல்லமைக்காக ஒன்றாக சேர்ந்து கட்டப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். How they were clothed with the power from on high. உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினாலே அவர்கள் உடுத்துவிக்கப்படும்படியாய் காத்திருக்கிறார்கள். Jesus already prophesied that you will be clothed with the power from இயேசு above. கிறிஸ்து ஏற்கனவே சொல்லி இருந்தார், உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள். After that, the whole dispersion of the church of Jesus into all the nations of this world. அதற்கு பிற்பாடு இந்த உலகத்தின் எல்லா தேசங்களுக்குள்ளாக இந்த சபையான சிதறடிக்கப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அது கடந்து செல்லும். Jesus says, before you want to be a testimony to this world, இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்திலே நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பதற்கு முன்பதாக you please wait in Jerusalem. நீங்கள் எருசலேமிலே எனக்காக காத்திருக்க The வேண்டும். Holy Spirit is going to be poured out upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படுவார். And when you have received the power of the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிற்பாடு you shall be witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். Yes, I want you to be testimonies till the ends of the earth. ஆம், நிச்சயமாகவே இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்க நான் It's விரும்புகிறேன். going to start in Jerusalem. அது எருசலேமிலே துவங்க போகிறது. Slowly you will go into Judea. அதற்கு பிற்பாடு நீங்கள் யூதேயாவுக்கு And செல்வீர்கள். then you will pass through Samaria into the farmost corners of this world. அதற்கு பிற்பாடு சமாரியாவிலும் அதுக்கு பிற்பாடு உலகத்தின் முடிவு பரியந்தமும் நீங்கள் செல்வீர்கள். And this is going to be impossible without the power of the Holy ஆனால் Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாமல் இந்த காரியத்தை செய்வது உங்களால் கூடாது. First of all, you have to be strengthened by the power of the Holy Spirit. முதலாவது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். And this is the reason for the power of the Holy Spirit. இந்த காரணத்துக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு I கொடுக்கப்படுகிறார். send the promise of my Father upon you. அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே நான் You அனுப்புவேன். please stay back in the city நீங்கள் இந்த பட்டணத்திலே காத்திருங்கள். until you are clothed with power from on high. நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இந்த இடத்திலே நீங்கள் காத்திருங்கள். Dear brothers and sisters, when you read about the birth of the Church of Jesus, கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சபையின் பிறப்பை பற்றி நீங்கள் வாசிக்கும் போது Jesus says, I'm just going to be with you for a short while. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்களோடு கூட நான் இருக்க And போகிறேன். I go to him who sent me. அதற்கு பிற்பாடு என்னை அனுப்பினவர் இடத்திற்கு நான் கடந்து You செல்கிறேன். will see me and you will seek me and you will not find me. நீங்கள் கொஞ்ச காலம் என்னை காண்பீர்கள், ஆனால் அதற்கு பிற்பாடு நீங்கள் என்னை தேடினாலும் நீங்கள் என்னை காண முடியாது. Where I am, you cannot come. நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வரவும் கூடாது. You know, this is very important for me. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வசனங்கள் மிகவும் முக்கியமான It வசனங்களாக says, you will இருக்கிறது. be looking for me, but you cannot find me. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிற்பாடு என்னை தேடுவீர்கள், ஆனால் உங்களால் என்னை காண Where முடியாது. I am, you cannot come now. நான் இருக்கிறதான இடத்திற்கு இப்பொழுது நீங்கள் வர You முடியாது. know, sometimes you listen to some stories, for example. சில நேரங்களில் சில கதைகளை நீங்கள் கேள்விப்படும் போது, Oh, last evening I was in the throne room of God. நேற்று மாலை வேளையில தான் தேவனுடைய சிங்காசன அறைக்கு நான் போயிட்டு Oh, I வந்தேன். could not see the face of the Heavenly Father. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நான் சிங்காசன அறைக்கு போனேன், ஆனா பிதாவின் முகத்தை பார்க்க I முடியல. only saw him from behind. நான் பிதாவாகிய தேவனுடைய அந்த முதுகை தான் பார்த்தேன். You know, once I was looking to such a story along with my wife. ஒரு முறை என்னுடைய மனைவியோடு கூட இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய சாட்சியை I கேட்டுக்கொண்டேன். came into the courtroom of God. அவர் சொன்னார், நான் தேவனுடைய அந்த நியாயாசன அறைக்கு முன்பாக வந்தேன். I did not see the face of God. நான் தேவனுடைய முகத்தை பார்க்க I முடியல. saw him only from the back of his body. அவருடைய சரீரத்தினுடைய பின்புறத்தை தான் நான் பார்த்தேன். I thought, okay, it was good that you never saw his face. நான் நினைச்சேன், நல்லவேளை நீங்க பிதாவாக்கி தேவனுடைய முகத்தை பார்க்கல. If you had seen his face, you would have been destroyed. அவருடைய முகத்தை பார்த்திருந்தீங்கன்னா அங்கேயே விழுந்து இறந்து போயிருப்பீங்க. And God said, I have selected a servant to win the race in the United States at that time. அப்ப அந்த மனுஷன் சொன்னார், இந்த அமெரிக்க தேசத்தை ஆதாயப்படுத்தும்படியாக நான் வந்து என் தாசனாகிய ஒருவரை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னார். And he said, God told me very surely about his name, and he told the name also. அவர் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி இந்த மனுஷன் தான் இனிமே ஆளுகை செய்ய போறாருன்னு சொன்னார். Dear brothers, unfortunately, the person lost the race. துரதிர்ஷ்டவசமாக அப்ப நடந்த தேர்தல்ல அந்த மனுஷன் தோல்வி அடைஞ்சிட்டாரு. This never happened. What he said as prophecy never happened. இந்த மனுஷன் தீர்க்கதரிசனமா சொன்னபடி நடக்கவே இல்லை. You know, when Jesus said, I'm going to go back to my Father,
ஆண்டவர் சொன்னாரே என்னுடைய பிதாவினிடத்திற்கு நான் திரும்ப செல்லுகிறேன் என்று. I think immediately the disciples had some problems in the heart. நான் நினைக்கிறேன் உடனடியாக அவருடைய சீடருடைய இருதயங்களிலே ஒரு பயங்கரமான பயமும் ஒரு வலியும் வந்தது. Everyone had heart trouble now. அவங்க எல்லாரோட இதயத்திலும் ஒரு கலக்கம் வந்தது. Yes, 3.5 years you were along with us. இதுவரைக்கும் இந்த 3 வருடங்களாக நீர் எங்களோடு கூட இருந்தீர். And now suddenly you say you're going back to the Father. ஆனா இப்பொழுது என் பிதாவினிடத்துக்கு நான் திரும்பி செல்கிறேன் என்று சொல்லுகிறீரே. And then Jesus said, let not your heart be troubled. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Because I am not going to leave you back as orphans in this world. ஏனென்றால் இந்த உலகத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டு செல்ல மாட்டேன். But I am going to go back to my Father. என் பிதாவினிடத்திற்கு நான் திரும்ப செல்கிறேன். But another counselor like me is going to come to you. ஆனால் என்னை போன்ற ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்காக அனுப்புவேன். On the last days of the feast, Jesus said like this. அங்கே பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து எழுந்து இவ்வாறாக சொல்லுகிறார். Jesus began to speak about the Spirit of the Lord that is going to come in the future. எதிர்காலத்தை ஊற்றப்பட போகிறதான பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். It is there in John chapter 7. I don't want to read this now. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே இதை நீங்கள் பார்க்கலாம். But he said, I will pray that the Father will give you another counselor. அவர் சொல்லுகிறார் வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்பும்படியாக நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். To be with you forever. உங்களோடு கூட என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக. And even the Spirit of truth whom the world cannot receive. அதேபோல இதுவரைக்கும் இந்த உலகமானது சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். So I am going to give you a counselor in the future. எனவே எதிர்காலத்திலே உங்களுக்கு தேற்றரவாளனாக ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன். When you read about the promise in the Old Testament, for example, பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தங்களை நீங்கள் வாசிக்கும்போது it's very clear about the power of the Holy Spirit. எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பற்றி அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And these prophetic words were being fulfilled in the book of Acts in chapter 1 and chapter 2. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறி இருக்கிறது. You know, everything one day is going to culminate in the marriage feast of the Lamb. எல்லாமே ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு நேராக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. One of the best descriptions what Jesus gave to the church of Jesus. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மிக அருமையான ஒரு உவமை என்று சொல்லும்போது It's the bride of Jesus. இயேசு கிறிஸ்துனுடைய மணவாட்டி என்று This சொல்லுவார். bride of Jesus is going to come from every nation and every tribe. இந்த இயேசுவின் மணவாட்டியானது உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரரிடமிருந்து எல்லா விதமான தேசங்களிலிருந்து வரப்போகிறது. And one day it's going to culminate in the presence of the bridegroom called Jesus Christ. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்கிறதான மணவாளனுக்கு முன்பாக நிற்கும்படியாக இவைகள் எல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. So everything when you read in chapter 1 and 2 is about how the church of Jesus began. எனவே அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவின் சபை பிறந்தது என்பதை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். When you go through the word of God, for example, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது it speaks about Jesus as the vine. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு திராட்சை செடியாக சொல்லுகிறார். And we are going to be the branches. நாங்கள் நம்ம எல்லாரும் அவருடைய கிளைகளாய் He இருக்கிறோம். speaks about being himself to being a good shepherd and we belonging to the flock. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் நாம் எல்லாரும் ஆடுகளாகவும் அங்கே He சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. speaks about every one of us being adopted into his family. அதற்கு பிற்பாடு நாம் எல்லாரும் அவருடைய குடும்பத்திலே தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று He சொல்லப்பட்டிருக்கிறது. speaks of the church as one building. இயேசு கிறிஸ்துவின் சபையானது ஒரே கட்டடமாய் இருக்கிறது என்று That சொல்லுகிறார். we are one single body. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். We are one international bride who is going to come to the marriage feast of the Lamb. ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே கலந்து கொள்ள போகிறதான இந்த சர்வதேசத்தில் இருக்கிற எல்லா விதமான ஜனங்களும் ஒன்று சேர்ந்து அவருக்கு முன்பாக ஒரு மணவாட்டியாய் இருக்க The போகிறோம். church is called an army of God. இயேசு கிறிஸ்துவின் சபையானது தேவனுடைய சேனை என்று அழைக்கப்படுகிறது. So when you see the descriptions of the church of Jesus, சபையை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறதான அந்த விளக்கங்கள் அந்த but ஊமைகளை the பற்றி best படிக்கும்போது description I find that we are one single body of Jesus. அதிலே பார்க்கிறதான விளக்கங்களை மிக சிறப்பான விளக்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரமாய் நாம் எல்லாரும் இருக்கிறோம் But when you என்பதுதான். read about Israel, for example, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நாம் வாசிக்கும்போது it speaks about the kingdom of Israel. இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யம் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. speaks about Israel being a vineyard. அதே போல இஸ்ரவேல் தேசமானது தேவனுடைய ஒரு திராட்சை தோட்டம் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. speaks about the family. It speaks about the household. அதே போல தேவனுடைய வீட்டார் தேவனுடைய குடும்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And everything coming together one day as a bride of Jesus. இது எல்லாமே ஒரு நாள் தேவனுடைய மணவாட்டியாக ஒன்று சேர போகிறது. Dear sisters, one day
everyone who believes on the Lord Jesus Christ. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் You and I can have the gift of the Holy Spirit. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்கிறதான அந்த ஈவை பெற்றுக்கொள்ள முடியும். Jesus said, John baptized you with water. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் But கொடுத்தான். before many days, you will be baptized with the Holy Spirit. ஆனால் சீக்கிரத்திலே நீங்கள் அக்கினியினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். You know, there are many things happening now all across the nations. இப்பொழுது உலகமெங்கிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. You know, when you speak about the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அல்லது ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது it happened in Acts chapter 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அதை நாம் It பார்க்கிறோம். means you are being immersed into the baptism, just like water, you'll be immersed in the Holy Spirit. எப்படி தண்ணீரிலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள். Just 50 days after the death of Jesus, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு சரியாக 50 நாட்களுக்கு பிற்பாடு the day of Pentecost was being celebrated in Jerusalem. எருசலேமிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்பட்டு And வருகிறது. all the disciples came together in this one single city. அந்த ஒரு பட்டணத்திற்கு எல்லா சீடர்களும் கடந்து வருகிறார்கள். And 120 of them, they were praying together. அவர்களில் 120 பேர் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க You தொடங்கினார்கள். know, sometimes we think, oh, they were waiting for the Holy Spirit to come on that day. சில நேரங்கள் நம்ம நினைப்போம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அந்த நாளிலே ஊற்றப்பட போகிறது என்று நினைத்து அவர்கள் வந்தார்கள் என்று நினைப்போம். They had no idea that the Holy Spirit is going to come down. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி அவர்களில் எவருக்குமே தெரியாது. Jesus said, stay back in Jerusalem. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். They had no idea what is going to happen on that day. ஆனா அந்த நாளிலே என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவர்களுக்கு From தெரியாது. the many hundreds of people who saw the resurrected Lord Jesus Christ, உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்த அநேகம் பேருக்குள்ளே just 120 are now there waiting for the Holy Spirit. 120 பேர் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக காத்திருந்தார்கள். And suddenly something begins to move. திடீரென்று அங்கே சில காரியம் நகரத் தொடங்கியது. Even sister, when you speak about the day of Pentecost, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, பெந்தெகோஸ்தே நாளை பற்றி நீங்கள் பேசும்போது after the crucifixion of the Lord Jesus in 50 days, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுவதின் 50ஆம் நாளிலே everything is moving around in a very special way. எல்லாமே அங்கே ஒரு விசேஷித்த விதத்திலே நகரத் தொடங்கியது. And now the Holy Spirit is coming upon them in a mighty manner. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வல்லமையாக பொழிந்தருளப்படத் The Holy தொடங்கினார். Spirit is being poured out just like Jesus has promised. இயேசு கிறிஸ்து எப்படி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே ஊற்றப்படத் They தொடங்கினார். were all together in one single place. அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே A கூடியிருந்தார்கள். sound came from heaven like the rush of a mighty wind. ஒரு பலத்த சத்தத்தின் முழக்கம் போல அங்கே ஒரு சத்தம் உண்டானது. No, it was not a mighty wind that was blowing. அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றின் சத்தம் வரவே ஒரு காற்று உண்டாகவில்லை, ஆனால் அதனுடைய சத்தம் It உண்டானது. was a sound that came down from heaven like a mighty wind. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தத்தை அவர்கள் It was கேட்டார்கள். filling the house where they were sitting right அவர்கள் now. உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று. And they appeared to be tongues as a fire distributed and resting on each one of them. அதற்கு பிற்பாடு அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. No wind was blowing in that room. அங்கே அந்த அறையிலே எந்த விதமான காற்றும் அடிக்கவில்லை. No tongues of fire, like tongues of fire, they were sitting on each one of them. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. And they were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே What நிரப்பப்பட்டார்கள். was very exciting about the baptism of the Holy Spirit, இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய பொழிந்தருளப்படுதலின் மிக விசேஷித்த காரியம் என்னவென்றால், these exciting things are happening in the building, இந்த பரவசமான காரியங்கள் எல்லாம் அந்த கட்டிடத்திற்குள்ளாகத்தான் நடந்தது. just like a mighty wind, ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, just like fiery tongues, everything resting upon these people. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் எல்லாரும் மேலும் வந்து அமர்ந்தது. But these phenomena was not happening outside the building. ஆனா இங்கே நடந்த எந்த காரியமும் கட்டிடத்திற்கு வெளியே இருக்கிற எவருக்குமே நடக்கவில்லை. Everything was happening inside that room where the people were waiting now. எல்லாமே எந்த ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஜனங்கள் மீது மாத்திரம்தான் நடந்தது. You know, very often we speak about the Holy Spirit as a comforter. மிக அடிக்கடியாக பரிசுத்த ஆவியானவரே தேற்றரவாளனாக அல்லது ஆறுதல் படுத்துவராகவே நாம் பார்க்கிறோம். But I think this was one of the greatest mistakes that was ever made when they translated this word. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கும் போது செய்யப்பட்ட மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று இதுவும் என்று நான் Oh, we நினைக்கிறேன். think when you speak about a comforter, நாம் கம்ஃபர்டர் என்கிறதான இந்த வார்த்தையை நம்ம we சொல்லும்போது say, oh, my new building is very comfortable. என்னுடைய புதிதாக கட்டப்பட்ட இந்த கட்டடம் மிக வசதியாக இருக்கிறது. My car is very comfortable. என்னுடைய கார் மிகவும் வசதியாக The இருக்கிறது. new cushion is very comfortable. நான் வாங்கி இருக்கிற இந்த புது சோஃபா ரொம்ப வசதியாக So இருக்கிறது. the Holy Spirit is just
coming into my life when I am in the days of trouble. எனவே பரிசுத்த ஆவியானவர் கூட என்னுடைய வாழ்க்கையில நான் சோகமாக துக்கமாக இருக்கிற நாட்களிலே வருவார். He is there to console me. அவர் வந்து என்னை ஆறுதல் படுத்துவார். Yes, everything is true. அது உண்மைதான். But when you look into the real meaning of the parakleton, ஆனா இந்த பாராக்ளிட்டோன் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்க பார்க்கும்போது this single word has a totally different meaning. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு முற்றிலுமான வேறொரு அர்த்தம் உண்டு. You know, the Holy Spirit is there to stand by your side in the midst of any problem in this world. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நடைபெறுகிறதான எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்களோடு கூட நிற்கும்படியாக அவர் He is the கொடுக்கப்பட்டிருக்கிறார். one who is going to strengthen you. அவர்தாமே உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். It actually means with strength. The word comfort means with strength. கம்ஃபர்ட் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமே பலத்தினால இடைக்கட்டப்படுதல். The old English words from 500 years ago or 700 years ago. கிட்டத்தட்ட 500-700 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருந்தான அந்த பழைய ஆங்கில வார்த்தைகள். The word comfort has nothing to do with consoling you. இந்த கம்ஃபர்ட் என்கிறதான வார்த்தைக்கும் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிற அந்த காரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. What these disciples needed now is to be strengthened through the power of the Holy இந்த Spirit. சீடர்களுக்கு தேவையானதெல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே இப்பொழுது அவர்கள் வலிமைப்படுத்தப்பட வேண்டியது. Yes, in the midst of problems, God will surely comfort you. பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அது When you are உண்மைதான். in deep trouble, the Holy Spirit will really console உங்களுடைய you. வாழ்க்கையில மிக ஆழமான ஒரு துக்கத்தில் நீங்க இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறது உண்மைதான். But the real meaning of this parakleton or comforter is God wants to strengthen you. ஆனா பாராக்ளிட்டோன் என்கிறதான இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தமே தேவன் உங்களை வலிமைப்படுத்த விரும்புகிறார் என்பதுதான். You know, God said very clearly, Jesus said this very clearly in his word. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே மிக தெளிவாக சொல்லி When you go இருக்கிறார். to Matthew chapter 10, for example, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும்போது be on guard against men. மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. They will hand you over to the local councils அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து and they will flog you in the synagogues. தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் On my அடிப்பார்கள். account, you will be brought before governors என்னுடைய நாமத்தினாலே ராஜாக்களுக்கு முன்பாகவும் ஆளுநர்களுக்கு முன்பாகவும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். and kings as witnesses to them and to the Gentiles. என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் சாட்சிகளாக கொண்டு But போகப்படுவீர்கள். when they arrest you, do not worry about what to say or how to say it. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். At that time, you will be given what to say. நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். For it will not be you speaking, but the Spirit of the Father speaking through you. ஏனென்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள பரிசுத்த ஆவியானவரே பேசுவார். Your future is not going to be a bed of roses. உங்களுடைய எதிர்காலம் என்பது ஏதோ மலர்படுக்கையா இருக்க போகிறது When இல்லை. you are going to stream out to the nations of this world, எதிர்காலத்துல இந்த தேசத்தின் இந்த உலகத்தின் தேசங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும்போது when the word of God goes out of Jerusalem, கர்த்தருடைய வார்த்தையானது எருசலேமிலிருந்து வெளியே புறப்பட்ட போன it's நேரத்துல not just going to flow out so easily. ஏதோ அது மிக எளிதாக பரவவில்லை. You are going to be flogged in synagogues. நிச்சயமாகவே ஜெப ஆலயங்களில் நீங்கள் You will அடிக்கப்படுவீர்கள். be standing before local councils. நீங்கள் ஸ்தல சபைகள் இருக்கிறதான அப்படிப்பட்ட புறஜாதிகளுக்கு முன்பதாக நிற்க Don't வைக்கப்படுவீர்கள். speak about this word, this person again. இந்த மனுஷனை பற்றி நீங்கள் திரும்ப பேசக்கூடாது என்று உங்களை Don't you ever எச்சரிப்பார்கள். dare to speak again about this person again. எனவே இந்த மனுஷனை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லுவார்கள். You might be arrested in the future. எதிர்காலத்திலே நீங்கள் சிறைப்பிடிக்கப்படுவீர்கள். You don't need to tremble of what you're going to tell. நீங்கள் அவர்களுக்கு முன்பாக என்னத்தை பேசுவோம் என்று At கவலைப்படாதீர்கள். that time, I will come and stand before you. அந்த நேரத்திலே வந்து உங்களோடு கூட நான் நிற்பேன். The Comforter will stand before you and me in every deep trouble. அந்த தேற்றலவானினை இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நேரத்திலே உங்களோடு என்னோடு கூட வந்து அவர் Because நிற்பார். God says, I am going to strengthen you in such times. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்படிப்பட்ட நேரத்திலே நான் உங்களை You வலிமைப்படுத்துவேன். don't need to be searching for words, நீங்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே வார்த்தைகளுக்காக தேட வேண்டிய அவசியம் இல்லை. but the Spirit of the Father will be speaking through you. ஏனென்றால் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளிருந்து பேசத் தொடங்குவார். Parakleton means a person who is standing right in front of you. பேராக்ளிட்டோன் என்கிறதான வார்த்தையின் அர்த்தமே உங்களோடு கூட உங்களுக்காக உங்களுக்கு முன்பாக The நிற்கிறவர். the old English word comforter means with strength. I'm going to strengthen you. பழைய ஆங்கில வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பலத்தினால் நான் எடை கட்டுவேன் என்று சொல்லி. You know, when Jesus was going back to his Father, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் இடத்திற்கு திரும்பி போகும்போது Jesus was exact of what is going to happen in the future. இயேசு கிறிஸ்து சொன்னார் எதிர்காலத்தில் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று. So everything he said was troubling the hearts. எனவே அவர் சொன்ன எல்லா காரியங்களும் அவர்களுடைய இருதயத்தை கலங்க The தொடங்கியது. message of Jesus was heart troubling.
இயேசு கிறிஸ்துவின் செய்தியானது அவருடைய உள்ளங்களுக்குள்ளாக ஒரு கலக்கத்தை And ஏற்படுத்தியது. this is the reason why it begins in chapter 14. Let not your heart be troubled. இந்த காரணத்தினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் இப்படியாக தொடங்குகிறது. You know, after the death of Jesus on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிற்பாடு not all men were watching Jesus being pushed through the streets of Jerusalem. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்து எல்லாருமே எருசலேமின் தெருக்களுக்கு இழுத்துச் செல்லப்படவில்லை. Maybe John saw that when Jesus said, "This is your mother, take my mother and go to Ephesus now." அன்றைக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இதோ உன் தாய் என்று சொன்ன பொழுது யோவான் அவர்களை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு But போனார். all the other men had fled already. ஆனால் அங்கிருந்த ஆண்கள் எல்லாம் ஏற்கனவே சிதறப்பட்டு பயந்து போய் ஓடி இருந்தார்கள். What they thought, oh, what is happening to our leader is going to happen to us. அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் என்னுடைய தலைவனுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான் எனக்கும் நடக்க போகிறது. Too much of rumors happening around the city. அன்றைக்கு அந்த எருசலேம் பட்டணத்தில் அநேக வதந்திகள் பரப்பப்பட்டு வந்தன. Jesus did not even actually die. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மரித்து He போகவில்லை என்று just சொன்னார்கள். swooned under the pain of his body. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற மிகுந்த வேதனையினாலே அவர் மயக்கமடைந்து தான் இருக்கிறார் என்று And சொன்னார்கள். later on his disciples came and carried away his body. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களே வந்து அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று பரப்பினார்கள். These fellows are sitting there in a closed room now, அன்றைக்கு சீடர்கள் எல்லாம் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். really full of fear what the future is going to bring to them. எதிர்காலத்திலே நமக்கு என்ன கொண்டு வரப்போகிறது இந்த எதிர்காலம் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Suddenly Jesus stands in the midst. திடீரென்று அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நிற்கிறார். Peace be to you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Unfortunately, we don't have a video. துரதிர்ஷ்டவசமாக அன்றைக்கு நடந்த காரியம் ஒரு வீடியோவாக எடுக்கப்படவில்லை. You know, I would have seen this video, for example, at least 100 times if this was really available. அப்படி ஒருவேளை ஒரு வீடியோ இருந்திருந்தா அதை வாங்கி ஒரு 100 முறையாவது நான் பார்த்திருப்பேன். Everyone is full of fear. எல்லாரும் பயந்து நடுங்கிக் They கொண்டிருக்கிறார்கள். don't know what's going to happen the நமக்கு next என்ன day. நடக்க போகிறதோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். But suddenly Jesus comes amongst them. ஆனா திடீரென்று இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே தோன்றி He said, "Hey, I am not a spirit, I am a body. அவர் சொல்லுகிறார், நான் ஆவி அல்ல, நான் சரீரமாய் இருக்கிறேன். You want to have proofs about my death and crucifixion and resurrection? என்னுடைய மரணத்தை பற்றியும் சிலுவையில் அறையப்பட்டதை பற்றியும் என்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் உங்களுக்கு நிரூபணம் வேண்டுமா? Come and see the wounds of my body." நீங்கள் வந்து என் சரீரத்தில் இருக்கிற காயங்களை தொட்டு பாருங்கள். "Hey, Thomas, you doubter, come here now. தோமாவே சந்தேகக்காரனே, நீ வந்து என்னை தொட்டு பார். Just come and put your finger into my wounds right நீ now." வந்து என்னுடைய காயங்களுக்குள்ளாக உன்னுடைய விரல்களை விட்டு பார். But you know, as Jesus was speaking, then he said, so that these fellows may believe that he's a resurrected body. இவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறார் என்று சீடர்கள் எல்லாம் நம்பும்படியாக, "Hey, have you some fried fish for me?" அவர்களை பார்த்து கேட்கிறார், பொரித்த மீன் துண்டங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? You know, I was laughing when I was reading this. நான் படித்த பொழுது நான் சிரித்துக் கொண்டேன். I think that would have not been that bad. நான் Fried நினைக்கிறேன் fish with honey. நான் நினைக்கிறேன் பொரித்த மீன் துண்டுகளும் தேனையும் சேர்த்து சாப்பிடுறது அப்படி ஒன்றும் மோசமான ருசியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். Maybe I think it's a wonderful recipe for every one of us. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு சமையல் குறிப்பு தான் இது. Maybe tomorrow or day after you can try cooking that. ஒருவேளை நாளைக்கோ நாளானைக்கோ இதை சமைச்சு பாருங்க. Buy fried fish with honey, for example. பொரித்த மீன் துண்டுகளோடு கூட தேனை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. All these disciples have so many questions. இந்த சீடர்களுக்கெல்லாம் இப்பொழுது நிறைய கேள்விகள் இருக்கிறது. They are now sitting and shivering in the presence of God. அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து நடுங்கிக் But கொண்டிருக்கிறார்கள். these people must go out and preach the gospel in the future. இப்பொழுது இந்த சீடர்கள் தான் வெளியே கிளம்பி போய் எதிர்காலத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாக வேண்டும். But before they go out on the streets of Jerusalem, ஆனால் எருசலேமின் தெருக்களில் அவர்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாக, before they go out to the ends of the world to preach the gospel, அவர்கள் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் படியந்தம் வரைக்கும் அவர்கள் புறப்பட்டு போவதற்கு முன்பதாக, they have to be convinced about the resurrection of Jesus. அவர்கள் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு நிச்சயம் கொள்ள வேண்டும். They have to believe on the word of Jesus. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்தாக வேண்டும். And then Jesus says, "You know what? I will take you into a crash course once again." அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்த காரியங்களை பற்றி மறுபடியுமாக சுருக்கமாக நான் சொல்ல You know, when போகிறேன். you read the words of Jesus, for example, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்க வாசித்து பார்க்கும்போது, he does not admonish any one of them. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல யாரையும் கடிந்து கொண்டதாக சொல்லவில்லை. "Hey, you stupid fellows, so much of promises you did to me." முட்டாள் சீடர்களே, நீங்கள் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எனக்கு All சொல்லவில்லையா? of you said, "Oh, we will never go away." நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொன்னீர்கள், நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து "Oh, செல்ல Peter, மாட்டோம். you are very special." பேதுருவே, அதிலே நீ மிகவும் விசேஷமானவர். Everyone goes around
I will not run away from you. எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா? All empty words sitting before Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக காலி வாக்குகளை சொன்னவர்கள் எல்லாம் உட்கார்ந்து And கொண்டிருக்கிறார்கள். then Jesus begins to go into the history books of Israel. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலினுடைய வரலாற்று புத்தகங்களுக்குள்ளாக போகிறார். From Moses, from the beginning of the Bible. மோசே முதற்கொண்டு அங்கே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் All these prophets and books have been speaking about me. எல்லா தீர்க்கதரிசனங்களும் என்னை பற்றி தான் பேசுகின்றன. You know this for sure in your personal life. இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? And you know from the beginning of the word of God, everything was about me, and you have read all of them. தேவனுடைய வார்த்தையின் ஆரம்பத்திலிருந்து என்னை பற்றி தான் எல்லாம் பேசியிருக்கின்றன. அதை பற்றி நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா? Then God began to open the minds now through his word and power. அதற்கு பிற்பாடு தேவன் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் அவருடைய மனதை திறக்க ஆரம்பித்தார். Slowly God's conviction came into the lives of these people. மெதுவாக தேவன் அவருடைய இருதயங்களுக்குள்ளாக ஒரு உறுதிப்பாட்டை கொண்டு வர You ஆரம்பித்தார். will be speaking about repentance and coming back to the presence of God once again. எதிர்காலத்திலே மனம் திரும்புதலை பற்றியும் தேவனிடத்திற்கு திரும்புகிறதை பற்றியும் நீங்கள் பேச Your தொடங்குவீர்கள். message is going to be the forgiveness of sins. உங்களுடைய செய்திகானது எதிர்காலத்திலே பாவ மன்னிப்பு பற்றியதா இருக்கும். From Jerusalem into all the nations, you'll be preaching the gospel. எருசலேம் முதற்கொண்டு இந்த உலகத்தின் எல்லா தேசங்களுக்குள்ளாக நீங்கள் பிரசங்கிக்க And தொடங்குவீர்கள். when God began to speak about his word, அந்த நேரத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை அவர்கள் மத்தியிலே பேசின the போது Bible says the hearts began to burn right now. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய Jeremiah தொடங்கியது. says your word is burning in my bones. எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையானது என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியாய் I இருக்கிறது. tell you, when you love the word of God, for example, உதாரணமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அவ்வளவாக when you நேசிக்கும்போது, begin to meditate to the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கும்போது, sometimes you really know that your heart is burning to the power of the word of God. சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்காக உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை உங்களால் பார்க்க You do முடியும். not want to stop meditating the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதையும் தியானிக்கிறதையும் உங்களால் நிறுத்தவே முடியாது. The word of God begins to burn in your bones. கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுடைய எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு எரிகிற அக்கினியாய் இருக்கும். Dear brothers and sisters, before we preach the gospel to other people, கருமையான சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு முன்பதாக the word has to keep on burning in your heart in the first place. கர்த்தருடைய வார்த்தையானது முதலாவது உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக பற்றி எரிய தொடங்க வேண்டும். These are my words which I spoke to you when I was along with you. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களோடு கூட நான் இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று சொன்னார். Everything from Moses, everything was written about me. மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளும் என்னை பற்றி தான் சொல்லி இருக்கிறார்கள். And when I'm going to speak to you, நான் உங்களோடு கூட இப்பொழுது பேசும்போது this word is going to set you aflame, I tell you. இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளாக ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியாக மாறப் It's going போகிறது. to set your heart aflame when you read the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க தொடங்கும் பொழுது உங்களுக்குள்ளாக அது பற்றி எரிகிற அக்கினியாக மாறும். Our hearts will begin to burn to the power of the word, I tell you. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நம்முடைய இருதயங்கள் அவருக்காக பற்றி எரிய The தொடங்கும். problem is whether we take time that the word of God can really speak to every one of us. பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையான நம்ம ஒவ்வொருவரும் கூட பேசும்படியாக நாம் நேரத்தை எடுத்துக்கொள்கிறோமா இல்லையா I tell you, என்பதுதான். sometimes it is such a waste of time that we run from one meeting to another meeting. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு கூட்டத்திற்கு ஓடிக்கொண்டு எத்தனை நாட்களை நாம் வீணடித்துக் Oh, this கொண்டிருக்கிறோம். mountain I should go, that mountain I should ஓ, go. இந்த மலைக்கு நான் போக வேண்டும், அந்த மலைக்கு நான் போக Oh, வேண்டும். there are some people gathering here, some people are gathering. அந்த இடத்திலே ஒரு சிலர் கூடி ஜெபிக்கிறார்கள், இந்த இடத்திலே ஒரு சிலர் வருகிறார்கள். When did we sit in the presence of God and say, Lord, set my heart aflame with the power of your word right ஏன் now? ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்க முடியாது, ஆண்டவரே என்னுடைய இதயத்தை நீர் கொழுந்து விட்டு எரியச் செய்யும் என்று. When Jesus begins to speak to you, இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும்போது the scriptures will be open to you, I tell you. தேவனுடைய வாக்கியங்கள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக திறக்கப்படும் என்று The சொல்கிறேன். scriptures will be open to you that you begin to speak in a totally different way. வேத வாக்கியங்கள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படும், அப்பொழுது நீங்கள் வித்தியாசமான முறையிலே பேச These ஆரம்பிப்பீர்கள். people when Jesus was pulled through the streets of Jerusalem, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமின் தெருக்களிலே இழுக்கப்பட்டு சென்றபோது he was beaten on the street, அந்த நாளில் எருசலேமின் தெருக்களில் அவர் he அடிக்கப்பட்டார். was spat on his face, அவருடைய முகத்திலே அவர் he துப்பப்பட்டார். was hanging on the cross in the middle of a junction, அங்கே 4 சாலிகள் சந்திக்கிறதான இடத்தில் இயேசு கிறிஸ்து தொங்க so வைக்கப்பட்டார். that for everyone it may be a warning in the future. எனவே எதிர்காலத்தில் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே அது ஒரு எச்சரிப்பாக இருக்கும்படியாக You will have to face the same
punishment if you're going to act against the Roman Empire. ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணினால் உங்களுக்கும் இப்படிப்பட்ட தண்டனை தான் கிடைக்கும் என்று If சொல்லும்படியாக you're going to rise against the religious leaders, this is what is you're going to be your future. இங்க இருக்கிறதான மத தலைவர்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்ப ஆரம்பித்தால் இங்கே நடக்கிற காரியம் தான் உங்களுக்கும் நடக்கும் என்று சொன்னார்கள். You know why they had to start in Jerusalem? அவர்கள் ஏன் எருசலேமில் அதை துவங்க வேண்டும் The தெரியுமா? Roman Empire is still there. ரோம சாம்ராஜ்யம் இன்னும் அங்குதான் இருந்தது. The chief priest is still there. அதே போல் அங்க இருக்கிறதான பிரதான ஆசாரிகளும் All இருந்தார்கள். the religious people of Israel are still there. அதே போல் இஸ்ரவேலுடைய எல்லா மத தலைவர்களும் அங்குதான் All இருந்தார்கள். the members of the Sanhedrin are looking around. அதே போல சனகரிப் சங்கத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அங்குதான் இருந்தார்கள். These disciples were convinced that Jesus was alive. இந்த சீடர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை இவர்கள் திட்டவட்டமாக Who அறிந்திருக்க have வேண்டும். seen that the prophecies of God have been fulfilled in the life of Jesus. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நிறைவேறியிருக்கிறது என்பதை பற்றி இந்த சீடர்கள் திட்டவட்டமாக அறிந்திருக்க They வேண்டும். have to go out on the streets of Jerusalem அவர்கள் now. எருசலேமின் தெருக்களிலே மறுபடியுமாக செல்ல வேண்டும். The ministry begins in the city of Jerusalem. எருசலேமின் தெருக்களிலே தான் மறுபடியுமாக ஊழியம் ஆரம்பிக்கப்பட You போகிறது. know, sometimes when God rescues you and saves you, சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை அற்புதமாக பாதுகாத்து உங்களை மீட்கும்போது His demands can be very hard சில sometimes. நேரங்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறதான நிபந்தனைகள் மிக மிக அதிகமானதாக இருக்க You know, முடியும். my father was a communist leader. என்னுடைய தகப்பனார் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக He was இருந்தார். very convinced about communism. அவர் எப்பொழுதுமே கம்யூனிஸ்டை பற்றி மிக மிக உறுதியாக இருந்தார். And when he came to the Lord, for example, ஆனால் அவர் கர்த்தராகிய இயேசுவண்டை வந்தபோது the first prophetic word, go back to the places where you spoke against Jesus. அவர் கொடுக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசனமே எந்த இடத்துல நீ இயேசுவுக்கு விரோதமாக பேசினாயோ அங்கே போய் நீ சாட்சியாக இரு Go back என்பதுதான். to those places and lift up the name of Jesus. அந்த இடங்களுக்கு சென்று தேவனுடைய நாமத்தை நீ உயர்த்து என்று சொல்லப்பட்டது. And the very first day he was heavily stoned, I tell you. முதல் நாளிலேயே அவர் மிக மோசமாக கல்லெறியப்பட்டார். He said, "Oh, you are an American agent. Stop talking now." சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், ஓ நீ ஒரு அமெரிக்க ஏஜென்ட்டாக வந்து விட்டாய், நீ பேசுவதை நிறுத்து என்று You were எதிர்த்தார்கள். so convinced about communism, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கம்யூனிசத்தை பற்றி உறுதியாயிருந்தாய். but now you're totally speaking for the Lord Jesus. இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பேசிக் கொண்டிருக்கிறாய். Maybe it can happen to every one of us this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு யாருக்கு வேண்டாலும் நடக்க When முடியும். you come to the Lord Jesus, for example, நீங்க கர்த்தராகிய இயேசுவண்டை வரும்போது and you go to your mother or father and confess that Jesus is alive, உங்களுடைய தகப்பனிடத்துல தாயிடத்திலே போய் அம்மா அப்பா இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று a சொல்லுவீர்களா? whole commotion starts in the household, I tell you. உடனடியாக வீட்டிலே ஒரு பெரிய குழப்பமே வெடித்துவிடும். You know, my friend got converted in an evening service, ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் ஒருவர் சாயங்கால ஆராதனையிலே ரட்சிக்கப்பட்டார். and so he went home very late on that day. அதற்கு பிற்பாடு அந்த இரவிலே மிக தாமதமாக வீட்டுக்கு போனார். His mother, who was a widow, was waiting for him. அந்த நாளிலே அவருடைய தாயார் அவருக்காக காத்து He கொண்டிருந்தார்கள். was the only son of the family. அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு மகன் இவர் மட்டும்தான். He went and jumped in front of his mother. வீட்டுல போய் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி குதித்தார். He said, "Mama, I've accepted the Lord அவர் Jesus." சொன்னார், அம்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று. The mother was looking into his face, அவருடைய அம்மா அவருடைய முகத்தை பார்த்துட்டு said, "Dinner is ready." அவங்க சொன்னாங்க, இரவு சாப்பாடு ஆயத்தமா இருக்குது. He said, "Mama, you do not understand what I'm telling you. திரும்பவும் அவர் சொன்னார், அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தான் ஏற்றுக்கொண்டேன். I have accepted the Lord Jesus Christ as my personal Savior. என்னுடைய சொந்த இரட்சகராக இயேசுவை இன்றைக்கு தான் நான் ஏற்றுக்கொண்டேன். Jesus has forgiven my sins. இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை மன்னித்தார். He has redeemed me from the path of eternal destruction." என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நித்திய அழிவின் பாதையிலிருந்து அவர் என்னை மீட்டுக் கொண்டார். She said, "Yes, I heard. Go and have your dinner." உங்க அம்மா சொன்னாங்க, நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு, சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, போய் சாப்பிடு. He said, "Mama, you did not understand me. அவங்க சொன்னாங்க, அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? It was the greatest thing that can ever happen to me. என் வாழ்க்கையில நடந்ததிலே மிக சிறப்பான நாள் இன்னைக்கு தான். Don't you understand what I'm telling you?" நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலையா அப்படின்னு கேட்டார். "I understand. Take your dinner and go to sleep." அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, நீ சொல்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது, நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு பேசாம போய் தூங்கு. You know, the next day he told me like this. அடுத்த நாள் அவர் என்னை பார்த்து இப்படி சொன்னார், My heart was breaking. என்னோட இருதயமே உடைந்து போனது. My heart was breaking. என்னோட இருதயமே உடைந்து நொறுங்கியது. This was the joyous news of my life. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய சந்தோஷமே இதுதான். I ran to my mother whom I really loved. உண்மையாகவே நேசித்து எனக்குன்னு இருந்த சொந்தமான ஒரே ஒருத்தங்க என் அம்மா தான். அவளிடத்துல ஓடி போய் சொன்னேன். And my mother was never concerned about anything that I had to tell her. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் அடைந்த அந்த சந்தோஷத்தின் செய்தியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே விளங்கிக் கொள்ள விரும்பல. Jesus says, "I know Jerusalem is going to be a very hard terrain."
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எதிர்காலத்தில் இந்த எருசலேமானது மிக மிக ஒரு பயங்கரமான இடமாக இருக்க I போகிறது. know the opposition what you're going to face. எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க போகிற எதிர்ப்புகளை நான் I அறிந்திருக்கிறேன். know that you are going to face a lot of trouble and also persecution. நிச்சயமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய துன்பங்களையும் உபத்திரவங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று எனக்கு I தெரியும். know that you're going to stand before councils. ஒரு நாள் நீங்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்க வைக்கப்படுவீர்கள். I know that you're going to be beaten up in the future. நீங்கள் ஒரு நாள் எதிர்காலத்தில் அடிக்கப்பட போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். But this is the reason why I'm telling, go and start your ministry in Jerusalem. ஆனா இந்த காரணத்தினால் தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் போய் எருசலேமிலே உங்களுடைய ஊழியத்தை Do தொடங்குங்கள். you know, reaching your own families sometimes can be very, very hard. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துவதுதான் உங்களுக்கு இருக்கிற ஊழியத்திலே மிக கடினமான Sometimes ஊழியமாக your இருக்க fathers முடியும். will look at you. சில நேரத்தில் உங்களுடைய தகப்பனார் உங்களை பார்த்து சொல்லுவார், How stupid you are. நீ என்ன ஒரு முட்டாளா இருந்திருக்க, Hey, you idiot, how stupid you are. நீ எவ்வளவு ஒரு பெரிய முட்டாளா பைத்தியக்காரனா இருக்கிற, Just leave your job and say, you're going to follow Jesus. உன் வேலையை விட்டுட்டு போய் நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன் என்று To சொல்லுகிறாயா? go, you're going to go and work for Jesus now? எதிர்காலத்துல போய் இயேசுவுக்காகவா நீ வேலை செய்ய போகிறாய்? Just Jesus call you personally? இயேசு கிறிஸ்து உன்னை போய் தனிப்பட்ட விதத்தில் அழைத்தார் என்று சொல்லுகிறாயா? Dear brothers and sisters, I can tell you stories after இந்த stories. கருமையான சகோதர சகோதரிகள், இதை போல எத்தனையோ கதைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல Sometimes it முடியும். is easy to go out to the ends of the earth, சில நேரத்தில் உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட நாம் போய் ஊழியம் செய்து but you விடலாம். start your ministry in your home can be very difficult. ஆனா உங்களுடைய சொந்த குடும்பத்தில் ஊழியம் செய்கிறதான் உங்களுக்கு இருக்கிறதிலே மிக கடினமான காரியமா Why do இருக்கும். you desert our church? அவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய சொந்த சபையை விட்டு ஏன் நீ போனாய்? We have been Christians since 2000 years, நம்ம 200 years. 200 வருஷமாக நம்ம கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்து வந்திருக்கிறோம். We have done nothing. நாங்களும் ஒன்றும் செய்யல. So you also sit down and do nothing. அதனால நீயும் ஒன்றும் செய்யாமே உட்கார்ந்திருக்கலாம். And what are you doing right now? You are dropping everything and you to follow Jesus. இப்பொழுது நமக்கு இருக்கிற எல்லா பாரம்பரியத்தையும் விட்டு இயேசுவுக்காக போகிறேன் என்று சொல்லுகிறாயா? To face the problems in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான பிரச்சனைகளை எதிர்கொள்வது. They needed this comforter right now. அவர்களுக்கு இப்படிப்பட்ட வலிமைப்படுத்துகிற பரிசுத்தாவியானுடைய பலன் To go தேவைப்பட்டது. before them and stand before them. அதே ஜனங்களுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு. You know, the first day when I was in office in the 13th floor, என்னுடைய அலுவலகத்திலே நான் முதல் நாள் நான் சென்றபோது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு 13வது மாடியில I had a small badge here. நான் வந்து ஒரு சின்ன பேட்ச் குத்திட்டு போனேன். Jesus lives. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். Normally I used to crack a lot of jokes. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் நண்பர்களிடத்துல நிறைய ஜோக் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பேன். And I went into the lift. நான் வந்து அன்னைக்கு லிஃப்ட் பக்கத்துல போனேன். And everyone was rushing in. எல்லாரும் என்ன பார்த்தோன்னே வேகமா வந்தாங்க என்கிட்ட And பேச. they were expecting the same Gideon now. அவங்க எப்பவும் பார்க்குற அதே கிடியன்ட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. And then they say, oh, Jesus lives. What happened to this fellow? அதுக்கப்புறம் என் சட்டையில் இருக்கிற அந்த இயேசு ஜீவிக்கிறார் பேட்சை படிச்ச உடனே என்னடா ஆச்சு உனக்கு? That's what they were asking. அவங்க என்ன பார்த்து இப்படி கேட்டாங்க. Until yesterday you were very normal. நேத்து வரைக்கும் நீ சாதாரணமா தானே இருந்த. And then I went to my office, put a Bible verse in front of my table. அதுக்கப்புறம் என்னுடைய டேபிளுக்கு போய் முன்னாடி ஒரு வேத வசன காலண்டர் எடுத்து வச்சேன். You know, some of them did not even want to speak to me. ஒரு சிலர் என்கிட்ட பேசுறது கூட பக்கத்துல வரல. They were looking at this calendar. அவங்க வந்தாங்க, அந்த காலண்டரை பார்த்தாங்க. And then they saw Jesus lives. அதுக்கப்புறம் இயேசு ஜீவிக்கிறான்ற அந்த பேட்ச் பார்த்தாங்க. Cracked fellow. என்ன பார்த்து இப்படி செஞ்சுட்டு போனாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. Totally cracked fellow. நீ சுத்தமா பைத்தியக்காரன் ஆயிட்ட. I tell you, sometimes to preach the gospel in your Jerusalem could be very difficult. சில நேரங்கள் உங்களுடைய சொந்த எருசலேமிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மிக மிக கடினமான காரியம். To meet your own family and to say Jesus is alive. உங்களுடைய சொந்த குடும்பத்தை பார்த்து இயேசு ஜீவிக்கிறான் என்று சொல்வது அவ்வளவு கடினமான காரியம். This revelation that God has given me. இந்த வெளிப்பாட்டை தேவன் எனக்கு கொடுத்தார். This is what I told someone this afternoon. இந்த மத்திய வேளையில கூட ஒருவரை பார்த்து இப்படி சொன்னேன். You cannot argue about the revelation which I have. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெளிப்பாட்டை வைத்து இன்னொரு மனுஷனோடு கூட நான் வாக்குவாதம் செய்யவே முடியாது. You know, I spoke to a person this afternoon. இந்த மத்தியான வேளையில ஒரு இடத்துல நான் பேசிக் This is what கொண்டிருந்தேன். I told him very clearly. அவரை பார்த்து இதைத்தான் தெளிவாக சொன்னேன். You cannot deny the revelation which I have. நான் கொண்டிருக்கிறதான அந்த வெளிப்பாட்டை நீங்கள் ஒருபோதும் மறுக்கவே முடியாது. You can deny and say I don't want this revelation. ஒருவேளை நீங்க சொல்லலாம் எனக்கு இந்த வெளிப்பாடு வேண்டாம் என்று மறுதலித்து போகலாம். But the revelation which I have is true. ஆனா எனக்கு இருக்கிற வெளிப்பாடு என்னை பொறுத்தவரைக்கும் உண்மைதான். I know that I know that I know that Christ is alive. எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். I know that Jesus is alive in my life. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் And அறிவேன். sometimes when you give such a testimony, சில நேரங்கள் அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கொடுக்கும்போது you need the power of the comforter in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலப்படுத்துகிற ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு தேவைப்படுகிறது. Not only that they went out of Jerusalem,
அன்றைக்கு அவர்கள் எருசலேமிலிருந்து வெளியே சென்றது They மாத்திரமல்ல, needed the same power like the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே அவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்கு When you look தேவைப்பட்டது. into the book of Acts chapter 10 verse 38, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க it வாசிக்கும்போது says about Jesus like this. அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power. நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். How he went about doing good and healings all who that were opposed by the devil. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். Even Jesus needed this power இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த வல்லமை தேவைப்பட்டது. and he needed the Holy Spirit. அதே போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்கு தேவைப்பட்டது. And then he started his entire ministry. அதற்கு பிற்பாடு தன்னுடைய முழு ஊழியத்தையும் அவர் Dear தொடங்கினார். brothers and sisters, how are we going to go and do the ministry without the power of the Holy Spirit? கருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நீங்கள் எப்படி ஊழியம் செய்ய When போகிறீர்கள்? God baptizes us with the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது not only we can face Jerusalem, நாம் எருசலேமை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்வது மாத்திரமல்ல, we can go to Judea where Jesus was almost stoned to death. அதே போல யூதேயாவுக்கு ஒருவேளை நம்ம செல்ல முடியும். அங்கேதான் இயேசு கிறிஸ்து கல்லால் எறியப்படுகிற அளவுக்கு அவர் எதிர்க்கப்பட்டார். You are prepared to face oppositions. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் One of தயாராயிருக்கிறீர்களா? the things which I read again and again in the New Testament, மறுபடியுமாக புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிற ஒரு காரியம், the early apostles never prayed for protection. Do you know this? ஆதி அப்போஸ்தலர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கைக்கான பாதுகாப்பிற்காக அவர்கள் ஜெபிக்கவே இல்லை. உங்களுக்கு You தெரியுமா? can read this again and again. இதை நீங்க மறுபடியும் வாசித்து பார்க்கலாம். They rejoiced and came out and said, "Thank you, Lord, that we could suffer for your name." அவர்கள் தாங்கள் அடி வாங்கினதற்காக சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்காக எங்களால் உபத்திரவப்பட முடிந்ததே என்று சொல்லி அந்த ஸ்லாக்கியத்திற்காக But they சந்தோஷப்பட்டார்கள். never said, "Let us have fasting prayer for our protection." அவர்கள் சொல்லவில்லை நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் உபவாச ஜெபம் பண்ணுவோம் என்று. Sometimes I think, where were the families? சில நேரங்களில் நான் நினைப்பேன் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எங்கே இருந்திருக்கும்? What happened to the wives and children? அவருடைய மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன நேர்ந்திருக்கும்? Because all the apostles were really married. ஏனென்றால் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் உண்மையாகவே திருமணமானவர்கள் தான். You know, I don't want to go into this subject right now, இப்பொழுது இந்த தலைப்புக்குள்ளாக நான் போக but விரும்பவில்லை. all of them were married. ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே திருமணமானவர்கள் தான். Where were the family and the wives and the children? அந்த அப்போஸ்தலருடைய குடும்பங்களுக்கும் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன நேர்ந்திருக்கும்? And when you look into the stories of the Bible, இந்த வேதத்தில் இருக்கிறதான கதைகளை நான் வாசித்து you know, பார்க்கும்போது sometimes we think only Peter was married. சில நேரங்கள் நம்ம நினைப்போம் பேதுருக்கு மட்டும் தான் திருமணமாகி You know, in இருந்தது. 2 Corinthians, this is what Paul is writing. 2 கொரிந்தியன் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் எழுதுகிறார். If other apostles can take the wives or the women or wives along with them, why cannot I do the same thing? எல்லா அப்போஸ்தலர்களுமே மனைவியாக ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது நாங்களும் அவ்வாறு செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? This is what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. You know, I do not know how these apostles really took the burden of preaching the gospel. இந்த அப்போஸ்தலர் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதான பாரத்தை எப்படி தாங்கினார்கள் என்று நமக்கு தெரியாது. They're going through opposition in Judea. தங்களுடைய வாழ்க்கையில யூதேயாவிலும் கூட எதிர்ப்பை தாங்கினார்கள். They're coming into Samaria, a totally mixed society. அதற்கு பிற்பாடு கலப்பு ஜனமான சமாரியாவுக்கு வருகிறார்கள். Normally the Jews hated them. சாதாரணமாக யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். How do you go to people whom you normally hate? எப்படி சாதாரணமாக நீங்க வெறுக்கிற ஜனங்களிடத்திலே உங்களால் போக முடியும்? You know, these people are a mixture of Assyrians and the Jews, for example. இந்த ஜனங்கள் எல்லாம் யூதர்களுக்கும் அசீர்களுக்கும் பிறந்த And பிள்ளைகள். normally the Jews hated Samaritans. சாதாரணமாக யூதர்கள் அசீரியர்களோடு கலப்பதை வெறுத்தார்கள். But God says, go through Samaria. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் சமாரியா வழியாகவும் நீங்கள் செல்ல வேண்டும். Start in Jerusalem. நீங்கள் எருசலேமிலே தொடங்கி Go through Judea. யூதேயாவுக்கு சென்று Go through Samaria. சமாரியாவுக்கு சென்று Go to the ends of the earth. அதற்கு பிற்பால் உலகத்தின் கடைசி வரையும் செல்லுங்கள். Because it is my desire that every person on this planet is saved by the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். Dear brothers and sisters, when you are filled with the power of the presence of God, என கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கும்போது, and when you have the baptism of the Holy Spirit in your life, பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையின் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது, after you are full of this comforter,
இந்த தேவனுடைய பலப்படுத்துகிற ஆவியானவராலே நீங்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கும் I போது want to ask you, what have we done through this power till now? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்மால நிரப்பப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பப்பட்ட இந்த வல்லமையை வைத்து Oh, நாம் we என்ன go செய்து from- கொண்டிருக்கிறோம்? we go from one meeting to the other for the baptism of the Holy Spirit. ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு கூட்டத்திற்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக போய் கொண்டே When இருக்கிறோம். God has already filled you with His power, தேவன் ஏற்கனவே தம்முடைய வல்லமையினாலே உங்களை நிரப்பி இருக்கும்போது how many meetings will you visit before being useful to the kingdom of Jesus? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக மாறுவதற்கு முன்பதாக எத்தனை கூட்டங்களுக்கு தான் நீங்கள் போவீர்கள்? Why do you need this power when you're not going to use them? நீங்கள் தேவனுக்காக எதையும் பயன்படுத்தாத பொழுது எதற்காக உங்களுக்கு அந்த வல்லமை? These disciples were baptized with the Holy Spirit. இந்த சீடர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே They were நிரப்பப்பட்டார்கள். immersed in the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டார்கள். They were totally baptized and immersed, and now they said, now go into the nations right அவர்கள் now. தேவனுடைய வல்லமைக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டு நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தேசங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். Yes, there's going to be opposition. நாம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. If you have been baptized with the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நீங்கள் அபிஷேகம் it's பண்ணப்பட்டிருந்தால் no point that you say, in 2008, I received the baptism of the Holy Spirit. 2008 தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதில் எந்த பிரயோஜனமும் I am இல்லை. happy that you were baptized with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது But நல்லதுதான். what did you do after with this baptism? ஆனால் இந்த அபிஷேகத்தை வைத்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன You know, செய்திருக்கிறீர்கள்? people come at the end of every year and say, Lord, I'm praying for more grace in my life. ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலும் ஜனங்கள் வந்து சொல்லுவார்கள், ஆண்டவரே ஒரு புதிய கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன். What did you do with the old grace? ஆனால் பழைய கிருபையை வைத்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? Every end of every year, this prayer will surely come. ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலும் இந்த ஜெபம் வந்துரும். Pastor, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இப்போ கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. That's what they will come and tell you. ஒவ்வொரு வருஷத்துலயும் வந்து கேட்பாங்க, புது கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க But பண்ணுங்கன்னு சொல்லி. what did you do with your old grace? ஆனா உங்களுடைய பழைய கிருபையை வைத்து நீங்கள் எதை சாதித்தீர்கள்? What did you do with the power that God has given you? தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வல்லமையை வைத்து நீங்கள் எதை செய்து முடித்தீர்கள்? Yes, it's going to be opposition. ஆம், நிச்சயமாகவே எதிர்ப்புகளுடைய வாழ்க்கையில Yes, வரலாம். there's going to be a lot of stoning upon you. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அநேக கல்லெறிதல்கள் வரலாம். It could be threat upon your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் பயமுறுத்தலாம். God knows that Jerusalem is a deadly place. எருசலேம் மிக மோசமான ஒரு மரண பயத்துக்கு ஏதுவான இடம் என்று ஆண்டவருக்கு In தெரியும். spite of knowing everything about Jerusalem, எருசலேமை பற்றி அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் கூட only because of that said Jesus, I am giving you this body, this comforter who will strengthen you. அந்த சூழ்நிலையை அறிந்திருந்தபடியினால் தான் ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளே இருந்து உன்னை பலப்படுத்துகிறதான இந்த வல்லமையை நான் உனக்கு If கொடுக்கிறேன். not, you will not be able to face any of this situation. அப்படி இல்லை என்றால் இங்க இருக்கிற எந்த சூழ்நிலையும் உன்னால் எதிர்கொள்ளவே முடியாது. You need the comforter to preach the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியான அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய அந்த வலிமைப்படுத்தல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. Sometimes people do not really know the difference between the baptism of the Holy Spirit and being filled with the Holy Spirit again. சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றியும் அவரால் மறுபடியும் நிரப்பப்படுகிறதான அந்த அனுபவத்தை பற்றியும் அநேகருக்கு அந்த வித்தியாசம் தெரிவதில்லை. When you are filled with the Holy Spirit, நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போது you are not drunk with wine, but you are filled with the Holy Spirit. நீங்கள் திராட்சரசத்தை குடித்த ஒரு மனிதனை போனல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். Addressing one another in psalms and hymns and spiritual songs. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் தேவனுடைய அந்த பாடல்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆராதனைகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Yes, you were baptized with the power of this Holy Spirit one day. ஆம், இந்த பரிசுத்த ஆவியானவராலே ஒரு நாள் நீங்கள் நிரப்பப்பட்டீர்கள். But filling up this level of the Holy Spirit must happen every day in our lives personally. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிற அனுபவமானது நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக I hope இருக்கிறது. you really get my point right now. நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறது என்று நான் Sometimes நினைக்கிறேன். this can be very confusing. சில நேரங்களில் இதுக்கு நமக்கு முற்றிலும் குழப்பம் You அடைகிறவர்களாக know, I இருக்கிறோம். used to tell one story always. அடிக்கடியாக நான் ஒரு கதையை சொல்வதுண்டு. You know, I had one Indian friend. He's dead now. எனக்கு ஒரு இந்திய நண்பர் இருந்தார், இப்பொழுது அவர் மரித்து போய்விட்டார். He's the only Indian friend I had in Germany. எனக்கு ஜெர்மனி தேசத்தில் எனக்கு இருந்த ஒரே ஒரு இந்திய நண்பர் அவர் மாத்திரம்தான். He could make wonderful sambar. That was one of the reasons. அவர் நல்ல அற்புதமா சாம்பார் வைப்பார், அதனால தான் சொல்றேன். But now he is no more. இப்பொழுது அவர் மரித்து போய்விட்டார். But he was a drunkard. ஆனா இந்த மனுஷன் வந்து ஒரு குடிப்பழக்கம் உடையவர். I tried to counsel him. I tried to help him. அவருக்கு எவ்வளவோ நானும் உதவி செய்ய முயற்சி செய்தேன், எவ்வளவோ ஆலோசனை I கொடுத்தேன். brought him home and kept him in one room. அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அறையில தங்க வச்சேன். Every now and then he'll be missing. அப்பப்போ பார்த்தா திடீர்னு காணாம போயிடுவார். Hey, where did you go?
நான் அவரை பார்த்து கேட்பேன், எங்கே போயிட்டேன்? Just for a walk, just for a walk. சும்மா அப்படியே ஒரு நடந்து போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். And in Germany, you have these small bottles. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன அளவில் மதுபானம் விற்பாங்க. Whiskey and rum and everything. விஸ்கி, ரம் எல்லாமே கிடைக்கும். And he'll be bringing all these alcohol in his pocket. அந்த மதுபானங்கள்லாம் சின்ன சின்ன பாட்டிலாக வாங்கிட்டு வந்து பாக்கெட்டில் போட்டு வச்சுக்குவாரு. Whenever the level goes down, எப்பெல்லாம் அவருக்கு அந்த போதை கொஞ்சம் இறங்குதோ, you do not need to push him, he will begin to run. நீங்க அவரை தள்ளவே வேண்டாம், அவரே எப்படி எஞ்சி ஓடி போயிடுவார். Some funny excuses he will find. எப்படியும் ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு ஓடிடுவார். He will say, I just want to go for a walk. அவர் சொல்வார், சும்மா அப்படி பக்கத்தில் நடந்து போயிட்டு வரேன். And when he goes for a walk, I know what walk that is going to be. எனக்கு தெரியும், அப்படியே நடந்து போயிட்டு வரேன்னாவே அந்த எதுக்கு நடக்கிறாருன்னு எனக்கு தெரியும். பக்கத்து பெட்டி கடை தான், that's what he will be doing. பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கடைக்கு போயிடுவார். And he will always bring these small bottles of whiskey or rum or whatever it is. வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதுபானத்தை சின்ன சின்ன பாட்டில்களை வாங்கிட்டு வந்துடுவார். You know, when I was watching him those days, அந்த நாட்கள் அவரை நான் கவனித்து கொண்டிருந்த போது, I said, it reminds me of the person who is filled with the Holy Spirit. நான் அவரை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. Please don't mistake me now. தயவு செய்து என்னை தவறா புரிந்து கொள்ளாதீங்க. Oh, pastor must be having a lot of experience in drinking. பாஸ்டர் கூட பாருங்க குடிப்பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு போல இருக்கு, இது நிறைய அனுபவமா பேசுறாரே. This is not true. This is not true. அப்படிக்கெல்லாம் கிடையாது, எனக்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது. Some people ask me here in India, ஒரு சில இந்தியாவில் என்ன பார்த்து கேட்பாங்க, you are about 45 years in Germany. நீங்க இப்ப 45 வருஷமா ஜெர்மனில இருந்திருக்கீங்க. And you say you never drink. ஆனா நீங்க ஒரு நாள் கூட குடிச்சதே இல்லையா? People say in the cold you have to drink. ஒரு சிலர் கேட்பாங்க, அங்க ரொம்ப குளிரா இருக்குமே அதனால குடிச்சாதான் நல்லா இருக்குமாமே. I said no, you don't need to drink because it is cold. நான் சொல்லுவேன், குளிரா இருக்கிறதுனால ஒண்ணும் நீங்க குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. You can have a cup of tea, for example. நீங்க ஒரு கப் டீ குடிச்சிட்டு போலாம். That is also equally good, I used to tell them. அதுவும் கூட நல்லதுதான், உங்களுக்கு நல்லா இருக்கும். But you know what I watched in my friend, ஆனா என்னுடைய நண்பனிடத்துல நான் பார்த்த காரியம் என்னன்னா, whenever this level of intoxication was going down, எப்பெல்லாம் அந்த மனுஷனுக்கு அந்த போதையினுடைய அளவு குறைதோ, he was running back to the source. உடனடியா அது எங்க கிடைக்குமோ அங்க ஓடிறாரு. He wants to get refilled now. மறுபடியும் ஒரு நிரப்பப்படுறதுக்கு அவருக்கு ரொம்ப விருப்பம். I thought, hey, this is the life of a Christian. நான் நினைச்சேன், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கூட இப்படித்தானே. When he is full of the Spirit, ஒரு மனுஷன் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது, he will know when the level of the Spirit of God is going down. அந்த மனுஷனுக்கு நிச்சயமாகவே தெரியும், என்னுடைய ஆவியின் நிறைவு இப்பொழுது குறைந்து This வருகிறது. has nothing to do with the baptism of the Holy Spirit. இதற்கு பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்திற்கும் இதற்கும் No, சம்பந்தம் இல்லை. that you are being filled with the Holy Spirit every இல்லை, day. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அனுதினமும் நீங்கள் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை பற்றி நான் That you பேசுகிறேன். can go into the room, kneel down and say, Lord, fill me again with the power of the Holy Spirit. உடனடியாக நீங்கள் ஒரு அறைக்கு சென்று முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே மறுபடியுமாக என்னை நிரப்பும் என்று கேட்கிறதான ஒரு அனுபவத்தை பற்றி நான் Lord, பேசுகிறேன். the level is going down, Lord. ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய ஆவியின் அளவின் நிறைவு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து I வருகிறது. see that everything is going down. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாமே கீழ் நோக்கி போகிறதை நான் உணர்கிறேன். Fill me again with the Holy Spirit. ஆண்டவரே, மறுபடியுமாக என்னை உம்முடைய ஆவியின் நிறைவினால் என்னை நிரப்பும். You have surely been baptized with the power of the Spirit, the most of you. நிச்சயமாகவே உங்களை அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை பெற்றிருப்பீர்கள். But I want to tell you, do you really come to the presence of God to be filled by this power every day? ஆனால் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே அனுதினமும் நிரப்பும்படியாக அவரை நோக்கி காத்திருக்கிறீர்களா? Addressing one another in psalms and hymns and spiritual இங்கே songs. சொல்லப்பட்டிருக்கிறது, பாடல்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆராதனைகளினாலும் உங்களுடைய இருதயத்திலே புத்தி சொல்லிக்கொண்டு, Always for everything giving thanks to the name of the Lord Jesus Christ. எல்லாவற்றினாலும் கர்த்தராகிய இயேசுவை முன்னிலைப்படுத்தி அவருக்கே ஆராதனை செய்து And when கொண்டிருங்கள். you are filled with the power of the Holy Spirit, நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, you can be subject to one another and of the reverence of Christ. நிச்சயமாகவே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இணங்கி இருப்பீர்கள். Because you are filled with the Holy Spirit now. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் இப்பொழுது நீங்கள் I நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். am happy that you were baptized with the power of the Holy Spirit one day. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய ஞான ஸ்நானத்தை நீங்கள் ஒரு நாள் பெற்றுக்கொண்டதை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Have you ever used the power of this comforter to really protect you? ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த பலப்படுத்தும் வல்லமையினாலே அவர் உங்களை பாதுகாக்கும்படி நீங்கள் செபித்திருக்கிறீர்களா? Have you ever gone to your relatives and your parents and your friends and said, Jesus has saved me? பெற்றோர்களிடத்திலோ நண்பர்களிடத்திலோ அல்லது உங்களுடைய
அண்டை வீட்டாரிடத்திலே போய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார் என்று சொல்லி இருக்கிறீர்களா? How many of us have said Jesus is alive? நம்மில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று மற்றவர்களை பார்த்து சொல்லி I இருக்கிறோம்? want to testify about something that I have tasted in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் ருசி பார்த்த ஒன்றை உங்களுக்கு நான் சாட்சியாக அறிவிக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீர்கள்? How many of us really have used that God, the strength that God has given us through the power of the Holy Spirit? நம்மில் எத்தனை பேர் நமக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான வல்லமையை நாம் அனுதினமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? In our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில that we really learn to go to the presence of God. உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு மறுபடியும் செல்வதற்கு நாம் எத்தனை பேர் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? That we can kneel down in His presence. That we can kneel down அவருடைய in His பிரசன்னத்திலே presence. முழங்கால் படியிட்டு And that is say, Lord, fill me with your Spirit again. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே என்னை மறுபடியும் நிரப்பும் என்று கேட்டிருக்கிறோம். I do not want this level to go down. ஆண்டவரே என்னுடைய இந்த ஆவியின் அளவு குறைவதற்கு நான் விரும்பவில்லை. Lord, I need the fullness of your power. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் அளவை நான் இன்னும் நிறைவாக பெற்றுக்கொள்ள I விரும்புகிறேன். need the fullness of your presence. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை நான் நிறைவாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். And I personally believe this is something you and I have to surely learn. நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தை நீங்களும் நானும் நிச்சயமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். Ephesians 5:18 says like this. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக Be சொல்கிறது. filled with the Spirit. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்தவர்களாக. Be filled with the Spirit. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே It நிறைந்தவர்களாக. doesn't say be baptized with the Spirit நீங்க again. பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. No, be filled with the Spirit right நீங்கள் now. தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருங்கள் என்று So சொல்லப்படுகிறது. that the Holy Spirit can take control of your life. எனவே பரிசுத்த ஆவியான உங்களுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக The fullness of the Spirit in our lives is totally important. தேவனுடைய ஆவியின் நிறைவின் அளவு நமக்கு மிக மிக அதிகமாய் I தேவைப்படுகிறது. want every eyes to be closed in the presence of the Lord. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். That we really say, Lord, teach me your ways this evening. ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று Lord, I கேட்போம். thank you that you ever interrupted into my sinful life one day. ஆண்டவரே என்னுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நாள் நீர் ஊடுருவினீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். That you baptized me with your power one day. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே ஒரு நாள் என்னை நீர் ஞானஸ்நானம் கொடுத்தீர். That I can go out into the streets of Jerusalem. ஆண்டவரே எருசலேமின் தெருக்களிலே நான் கடந்து சென்று I can go out to Judea and Samaria. ஆண்டவரே யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் நான் கடந்து சென்று And Lord, I thank you for everything what you have done. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி. At the same time, I pray that you take complete control of my life. அதேபோல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டை நீர் எடுத்துக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் That என்று you சொல்லுவோம். help me to be filled with the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நான் முழுவதுமாக நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். Let every one of us start praying in the presence of the Lord. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Lord, I need the control, your control on my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். The control of the Holy Spirit in my life. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாடு என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக. The level of fullness must never decrease. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த ஆவியின் நிறைவு ஒருபோதும் ஆண்டவரே நான் ஒரு அமைதிக்கு வந்து விடாதபடிக்கு, திருப்திக்கு வந்து விடாதபடிக்கு எனக்கு உதவி செய்தருளும். Take hold of my life, Lord Jesus. ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் பற்றி பிடித்துக் கொள்வீராக. Holy Spirit of God, really fill me again with your power. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் என்னை முற்றிலும் நிரப்புவீராக. I want to give you the control of my life into your hands. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உமது கரங்களிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். And you should control my life completely. ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை முழுவதுமாக கட்டுப்படுத்துவீராக. And when you begin to control my life, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும்போது I will surely be like Jesus. ஆண்டவரே நிச்சயமாகவே நான் இயேசுவை போலவே காணப்படுவேன். I will surely be like Jesus. நிச்சயமாகவே இயேசுவை போலவே உம்மை போலவே நான் காணப்படுவேன். Let us begin to pray. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்பே